கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில் முக்கியமான வழக்கறிஞர் ஒருவரான வாஞ்சிநாதன் அவர்கள் மீது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கோர்ட்டையே அவமதிக்கிற உங்கள் மீது ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா முருகன் மாநாடு சம்பவங்கள் தொடர்ந்து பல்வேறு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போன்ற பல்வேறு விவகாரங்களில் மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞராக நின்று போராடியவர் வாஞ்சிநாதன் அவர்கள் கட்டம் கட்டப்படுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை பார்த்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீங்கள் ஒரு கோழை என்று சொல்லியிருக்கிறார். அது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். உண்மையிலே வாஞ்சிநாதன் கோழையா என்றால் வாஞ்சிநாதன் ஒரு வீரன் அப்படிதான் சொல்ல முடியும். எங்களுடைய மதுரை வீரன் வாஞ்சிநாதன் தான். ஏன்னா மதுரையிலுடைய இன்னைக்கு பல்வேறு வழக்கறிஞர்கள் இருந்தால் கூட ஒரு முன்னணியாக இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூல இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன இந்துத்துவ RSS கும்பல்கள் உருவாக்குற இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இயக்கங்களையும் சரி, முற்போக்கு அம்பேத்கர் பெரியார் இயக்கங்களையும் சரி, அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த இந்த அயோத்தியாக்குவம் என்று சொன்ன அந்த ஹிச்ராஜாவுடைய அயோத்தியாக்குவம் என்று சொன்ன அந்த குரலுக்கு எதிராக இங்கே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அனைத்து இயக்கங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி அதற்கு எதிராக பொதுமக்களிடம் வெகு மக்களிடம் கொண்டு போய் இன்னைக்கு சங்கிகள் எந்த மாதிரியான தவறு செய்கிறாங்க, அங்கே உண்மையிலே இருப்பது என்ன என்ற மாதிரி எந்த மாதிரியான ஒற்றுமை இருக்கிறது, இந்த ஒற்றுமைக்கு எதிராக இன்னைக்கு இந்துத்துவ கும்பல்கள் என்ன செய்யறாங்கன்றத பரப்புரை மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு கருத்தங்கள் மூலமாகவும் அதை மதுரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்காற்றியவர் தான் தோழர் வாஞ்சிநாதன். அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டது போல ஸ்டெர்லைட் விவகாரத்திலையும் சரி, இங்கிருந்து தூத்துக்குடி வரை சென்று அது அங்குள்ள தூத்துக்குடி மக்களுக்கான தொடர் போராட்டங்கள்ல அவர் உடன் இருந்து அவருடைய மனித உரிமை அமைப்புகள் சார்பாக அவர் உடன் இருந்து ஒரு வழக்கறிஞராக மட்டும் இல்லாமல் ஒரு போராளியாகவும் மக்களோட நின்றார். துப்பாக்கி சூழலுக்கு முன்னாடி மக்கள் முன்னாடி நின்றார். அவர் கோழையா? அவர் வீரன். அவர் தான் மதுரை வீரன். எங்களுடைய மதுரை வீரன் வாஞ்சிநாதன் தான். ஏன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புலையும் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே நடக்கக்கூடிய சங்கிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்துக்கும் எதிராக குரல் கொடுக்குறவர். சமீபத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா கடந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவர் மாலை போட வரும்போது இதே பாஜக RSS கும்பல்கள் அவர் அடிக்க பாய்ந்தார். அன்னைக்கு தமிழ் புலிகள் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் முன்னின்று அவர்கள் எதிர்கொண்டோம். ஏன் அதை குறிப்பிடுறோம்னா, ஏன் அவர் அடிக்க வர்றாங்கன்னா தொடர்ச்சியாக அவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு எப்பயுமே தன்னுடைய பேச்சும் எழுத்தும் தன்னுடைய செயல்பாடும் ஒரு எதிர்வினை உருவாக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு ஆதிக்கத்தை உடைக்கக்கூடிய ஒரு மனநிலையை இங்க மக்கள்கிட்ட உருவாக்கணும். அதை செய்யக்கூடியவர் தான் வாஞ்சிநாதன். அவர் கோழை எல்லாம் வீரன் தான், எங்களுக்கு வீரன் தான் அவர். அப்ப அவரை பார்த்து இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நீங்க கோழை என்று சொல்வதும் வழக்குக்கே சம்பந்தம் இல்லாதது. அதாவது தொடர்ச்சியாக ஏன் இவர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்றத்தில் புகார் அளிக்கிறாரு, உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட ஒரு புகார் அளிக்கிறாருன்னா ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய நடவடிக்கைகள் இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருக்கு. இன்னும் சொல்ல வெளிப்படையாக சொன்னால் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாகவே இருக்கு. வெளிப்படையாக பார்ப்பனியத்துக்கு இந்துத்துவாவுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஆதரவாகவே செயல்படுறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரூர் மாவட்டத்தில் 2024 அவருடைய தீர்ப்பு. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு கோவிலில் பார்ப்பனர்கள் சாப்பிட்டு எச்சி இலையில பக்தர்கள் உருளலான்னு தீர்ப்பு தர்றாரு. உருளக்கூடாது, அது மனித உரிமை மீறல், அது ஒரு மோசமான ஒரு செயல், மக்களை பகுத்தறி முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல், அந்த முட்டாளத்தை தொடரக்கூடாதுன்னு நம்ம போராடிக்கிட்டு இருந்தா அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு திருப்பி தராரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை ஏன் நான் எங்களை போன்ற முற்போக்கியாளர்கள் கண்டிக்க கூடாதா? கொளத்தூர்மணி அவர்கள் கூட உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்பினார். இப்படிப்பட்ட நீதிபதிகள் எப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு இல்லையா? அரசியலமைப்பு சட்டம் இது அனுமதிக்குதா? அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒரு தீர்ப்பு எழுதுவீங்க, அந்த தீர்ப்பை விமர்சிக்க கூடாதா? அந்த தீர்ப்பை விமர்சிக்கலான்றாரு. இவரே என்ன சொல்றாருன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதனே சொல்றாரு, நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சிக்கப்படணும், நீதிபதி மன்றங்கள்ல வாதிக்கப்படணுன்ற வார்த்தையை இவரே ஒரு கருத்தரங்களை போய் சொல்றாரு. அப்ப இவர் இப்படி ஒரு கருத்தரங்களை இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கோபம் அடைகிறார். நீதித்துறையில் இவர் ஒரு பேராசிரியர் நியமன வழக்கு சம்பந்தமா ஒரு வழக்குல ஆஜராகிறாரு. வாஞ்சிநாதன் ஆஜராகிறார். அப்படி ஆஜராக போனதுல பாத்தீங்கன்னா அவர் மிக கடுமையாக நீங்க ஒரு கோழை, என் மீது என்னை நீங்க சமூக ஊடகங்களை விமர்சிக்கிறீங்களா, என்னை சாதி பார்த்து விமர்சிக்கிறீங்களா, அப்படி நீங்க சாதி பார்த்து செயல்பட போய் விமர்சிக்கிறோம். வாஞ்சிநாதன் மட்டும் உங்களை விமர்சிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா 200 வழக்கறிஞர்கள் பல்வேறு நபர்கள் இருக்கு அவையிலன்னு சொல்றாங்க. அதாவது பல்வேறு வழக்கறிஞர்கள் இருக்கும்போது நீங்க கோழை என்று சொல்வதும் நீங்கள் என் மீது விமர்சனம் அதாவது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இருக்கா? நீங்க அதாவது பேராசிரியர் நியமன வழக்கு சம்பந்தமா அவர் ஆஜராகிறார். அப்போது உங்கள் மீது அவர் புகார் கொடுத்திருந்தாருன்னா அதை நீங்க தனியா கூட கேட்டுக்கலாம். நீங்க புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டுக்கலாம். அப்ப
த்ரெட்டன் பண்றது மாதிரி, இது ஒரு மிரட்டல். நீ வந்திருக்க வழக்கை நான் சரியா விசாரிக்க முடியாது, நீ வந்திருக்க வழக்கை உனக்கு எதிராக தீர்ப்பு தருவேன்னா இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த நீதிபதி குளத்துருமணி போன்றவர்கள், தோழர் வாஞ்சிநாதன் போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் விமர்சிக்க தான் செய்வோம். ஏன்னா மக்களுக்கானவர்களா நீங்க மக்களுக்கு எதிராக இருக்கும்போது, அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் விமர்சிக்கப்படும், விமர்சித்து ஆகும், விமர்சிப்போம். இது எங்களுடைய கடமை, இதுதான் எங்களுடைய வேலை. வாஞ்சிநாதனுடைய வேலை அதுதான். வாஞ்சிநாதன் மக்களுக்காக நிற்கிறாரு, நீங்க யாருக்காக நிற்கிறீங்க? நீங்க மீண்டும் பார்ப்பன மனு தர்ம சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது அமல்படுத்துவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறைவேற்றுவதற்கு வேலை செய்யறீங்க. நீங்க வெளிப்படையான குற்றச்சாட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு இதுதான் வெளிப்படையான குற்றச்சாட்டு அவர் மீது நான் வைக்கிறேன். அதற்காக எல்லாரும் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சித்து அது சரியான ஒரு நீதியை வழங்க முடியுமா? ஒண்ணு தவறு, நீதிமன்ற தீர்ப்புகள் விமர்சிக்கப்படணும், தவறு இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நீங்க செய்யுங்கன்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் ஒரு மனித உரிமை மீறல் செயல்படலாமா? இலையில எச்சி இலையில உருளான்னு சொல்லலாமா? அவன் இவன் சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை பெற்ற ஒரு குறிப்பு வருது, அப்படி நீதித்துறையில் ஒரு தீர்ப்பு வருது. அப்போ ஒரு புறநானூறு அகநானூறுலாம் கிடையாது, அவன் இவன்ன்றது ஒன்றும் அவமானமானது இல்லை அப்படின்னு தீர்ப்பு தராரு. அப்போ இவரை நாங்கள் என்ன சொல்றது? அப்போ சாதியவாதத்தை ஆதரிக்கிறாரு, மத விஷயங்களை ஆதரிக்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஜி.ஆர். சுவாமிநாதன் முதல்ல அவரே நீதித்துறை விமர்சிக்கப்படணும்னு சொல்றாரு, வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மிக தெளிவாக சொல்றாரு, மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட், மை ஷோல்டர்ஸ் ஆர் பிராட் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. எனப் டு ஆல் அக்செப்ட் ஆல் கிரிட்டிசிசம், எல்லா விமர்சனங்களையும் ஏற்கக்கூடிய என்னுடைய தோள்கள் பலமா இருக்கு, பறந்து இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதுதான் இது அவர் மீது விமர்சனம் இருக்கு. விநாயகர் சதுர்த்தி கடந்த விநாயகத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை வீட்டு கூட்டு வந்தார், அது விமர்சிக்கப்பட்டுச்சு. பல்வேறு முற்போக்காளர்கள் விமர்சிக்கப்பட்டுச்சு. நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கும்போதே விமர்சிக்கிறார். பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு தரலாம், அவரும் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்றத நம்மளுடைய கேள்வி. இது அரசியல் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு தரலாம்னு அரசியல் சட்டத்தில் இருக்கா? அப்படி அரசியல் சட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? அப்படி அரசியல் சட்டம் சொல்லப்பட்டிருந்தா அது நீக்கப்படணும், அது மீண்டும் விவாதிக்கப்படணும். ஓகே. அப்ப இது போன்ற விஷயங்கள்ல இப்படி எல்லாம் இவர்கள் தீர்ப்பு தராரு என்று சொன்னால், அது ஜி.ஆர். சுவாமிநாதனாக இருக்கட்டும், சந்திரசூட் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏன் இது போன்ற தீர்ப்புகள் தர்றார்கள் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. RSS குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நீதித்துறைகள்ல நீதிமன்றங்கள் மிக மோசமாக செயல்படுது. மசூதிக்குள்ள கர்நாடகாவில் ஒரு நீதிபதி கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா பெங்களூர் அந்த நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா மசூதிக்குள்ள போய் நீங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தப்பு இல்லைன்றாங்க. மசூதி அருகில போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்றது தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வருதுங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதெல்லாம் எப்போ நடக்குது? பாஜக 2014 ஆட்சிக்கு பாஜக வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்ப நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாமியர்கள் வாழணுமா? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு கட்டுப்பட்டு கிறிஸ்தவர்கள் வாழணுமா? இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்துதான் சீக்கியர்கள் வாழணுமா? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவீங்க? தெய்வத்தின் பிறவிகளான தெய்வ பாஷையை பேசக்கூடிய சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களுடைய பார்ப்பனர்களுக்கு அடிமையாக தான் எங்களுக்குள்ள பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கணும்னு நீங்க அடுத்து சொல்லுவீங்க. அதையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்க முடியுமா? கேட்க முடியாது. நீதித்துறையா இருந்தாலும் சரி, நீதி தீர்ப்புகளா இருந்தாலும் அதை விமர்சிக்க தான் செய்வோம். தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை கோழை என்று சொல்லியிருக்கார். வாஞ்சிநாதன் வீரன். ஏன்னா உங்கள்கிட்ட தான் அவர் தீர்ப்பு வரணும், உங்கள்கிட்ட தான் அவர் கேட்டு வரணும், நீதி கேட்டு உங்கள்கிட்ட தான் வரணும். ஆனா உங்களையே நீங்க செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களையே, நீங்க செய்யக்கூடிய தவறான தீர்ப்புகளையே விமர்சிச்சு அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதுறாரு. அவர் எப்படி கோழையா இருக்க முடியும்? உங்களுக்கே தெரியலையா அவர் கோழை இல்லை என்பது? உங்களுக்கு தெரியலையா? உங்களை எதிர்த்து துணிச்சலாக போராடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் எப்படி கோழையா இருக்க முடியும்? பல்வேறு வழக்கறிஞர்களை வைத்து அவர் கோழை என்று சொல்வது எவ்வளவு ஒரு மோசமான செயல். நீதித்துறைக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு மாண்புக்கு, நீதித்துறைன்ற மாண்புக்கே மிகப்பெரிய அவமானமா தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கருத்து சாதாரணமா நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்கள திட்டினால, அவங்க மீது புகார் கொடுத்தனால இந்த செயலை செய்யறாங்களா, இல்ல முருகன் மாநாடு போன்ற முக்கியமான பிரச்சனைகள், இந்துத்துவ பிரச்சனைகளை தலையிட்டனால இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது? அவர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இவர்களுடைய அகண்ட பாரதம், குறிப்பா சொல்லணும்னா மனு தர்மத்துக்கு எதிராக இவர்களுடைய எய்ம் இருக்குல்ல, அந்த RSS இங்க என்ன எதெல்லாம் அமல்படுத்த நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தகர்க்கக்கூடிய நபரா இன்னைக்கு வாஞ்சிநாதன் முன்களத்தில் நிற்கிறார், முன்னணியா நிற்கிறார், முன்னணி தோழரா நிற்கிறார். பல்வேறு இயக்கங்களை ஆர்கனைஸ் பண்றாரு. இதெல்லாம் அவர்கள் வெளியில பேசுறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? இவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல்கள் தான். ஏன்னா இவர் வெளிப்படையாவே பல்வேறு நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிறாரு. இந்த இந்துத்துவ நிகழ்ச்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இவர் வெளிப்படையாவே கலந்துக்கிட்டு அங்கே போய் பேசுறாரு.
அப்ப அவர்கள் வாஞ்சிநாதன் மீது ஏற்கனவே இவருக்கு தெரியும் வாஞ்சிநாதன் யாருன்றது இவருக்கு தெரியும், ஜீவா சுவாமிநாதன் அவர்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா முருகன் மாநாடு மட்டும் இல்ல, திருப்பூர்ன்ற விஷயத்திலையும் சரி பல்வேறு விஷயங்கள்ல இந்துத்துவா கும்பலுடைய கனவுகளை தகர்க்கக்கூடிய நபரா தோழர் வாஞ்சிநாதன் இருக்காரு. அதனாலதான் வாஞ்சிநாதன் மீது இவர்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கோபம். இன்னும் சொல்ல போனா தோழருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருப்பதாக கூட நாங்கள் உணர்றோம். ஏன்னா ஒரு நீதிபதி ஒரு அவதூறு வழக்கு போடுவதற்கு போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கடந்த அம்பேத்கருடைய பிறந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக RSS கும்பல்கள் தோழருக்கு வாஞ்சிநாதன் அவர்களை தாக்க வர்றாரு. அவர் வழக்கறிஞர்களோட ஒரு 4-5 பேரோட வர்றாரு. அவரை தாக்க முற்படுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன நோக்கம்னா, வட மாநிலத்தை போல வட மாநிலத்தில் எப்படி கௌரி லங்கேஷ், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக செயல்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டார். கோவிந்த் பன்சாரை உள்ளிட்ட பல தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, எழுத்தாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தோழர் வாஞ்சிநாதனுடைய உயிருக்கும் இது போன்ற சங்கிகளால், பாஜக RSS கும்பல் சங்கிகளால் ஆபத்து நேர்ந்துடும் அப்படின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடியவர், அதுக்கெல்லாம் பயந்து கோலையாக்கக்கூடியவர் அல்ல தோழர் வாஞ்சிநாதன் என்பது உங்களுக்கு தெரியும். அதான் தோழர் போன்றவர்கள்லாம் வாயில வாக்கரிசி போட்டு தான் களத்தில் நிற்கிறோம். மக்களுக்காக நமக்கு போர்க்களத்தில் நின்று தோற்பது மரணத்தை சந்திப்பது வந்து பார்த்தீங்கன்னா மலையை விட கடினமானது. தோழர் மாவோ அவர் சொல்லியிருக்காரு. அதனால நாங்களாம் மக்கள் களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி அச்சப்படக்கூடியவர்கள் இல்லை, அதுக்காக விலகக்கூடிய கோழைகள் அல்ல. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு வலுவான சித்தாந்தம் இருக்கு. தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பின்னாடி ஒரு வலுவான சித்தாந்தம் இருக்கு. அதனால இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய நபர் எல்லாம். இதுல கூடுதலா பார்த்தோம்னா இந்த விஷயம் சம்பந்தமா பார்த்தோம்னா 28ஆம் தேதி வந்து விசாரணை நடைபெற இருக்கு. அதுல வந்து நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களே குற்றம் சாட்டப்பட்டவரோ அதை குற்றம் கொடுத்தவரே வந்து பார்த்தோம்னா நான் விசாரிப்பின்ற மாதிரியான ஒரு முன்னிலைக்கு வந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நீதித்துறையின் மூலமாக தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் அதை முடிவெடுத்துடுவார் என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற செயல்களால் வாஞ்சிநாதன் அவர்களை நீதி வழக்குகளில் வாதாடாமல் தடை செய்ய முயற்சிப்பது அல்லது வெளியில அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு இயக்கங்களை ஒருங்கிணைச்சு அவருடைய போராடக்கூடிய அந்த போராட்டங்களை முடக்குவதற்கு ஒரு வழியாக தான் இவர் GR சுவாமிநாதன் முயற்சி எடுக்கிறாரு. அதில் நிச்சயமாக நீதித்துறைக்கு எதிராக குறிப்பாக GR சுவாமியினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நீதித்துறை மூலமாகவே அதை நிச்சயமாக தோழர் வாஞ்சிநாதன் வென்றெடுப்பார். நன்றி. நன்றி.